பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 19. ஆரிஃப் எனும் மெய்ஞானி வஸ்துக்களை ஹக்கை கொண்டே அறிகின்றார். வர்ணிக்க முடியாத ஏகனானவன் ஆலமே கைப் எனும் திரை மறைவிலிருந்து கொண்டு, ஹூவியத் அவன் என்ற நிலையிலிருந்து கொண்டு, பெயர்களாலும் குணங்களாலும் அடையாளங்களாலும் பல வகையிலே அடியார்களுக்கு தன் திருக்காட்சியை ஜல்வாவை அருள் புரிகின்றான். பிரபஞ்சத்திலுள்ள சகல வஸ்துக்களும் அவனுடைய வுஜூதை கொண்டே நிலையாக இருக்கின்றன. இதை ஆதாரபூர்வமாக தெரிந்து மனதில் எண்ணிக்கொள்வதால் திருப்தியடைந்து விட முடியாது. எனவே ஹக்கை ஷெய் என்னும் பொருட்களை ஆதாரமாக கொண்டு தெரிந்து கொள்ள முயல்வானாயின் அவன் தரீக்கத்தை அறியாத மூடனே ஆவான். ஆனால் ஷெய் எனும் பொருட்களை ஹக்கின் மூலம் அறிந்து கொள்ள முற்படும் போது அவனே ஆரிஃப் எனும் பரிபக்குவ ஞானியாக மாறுகின்றான். அந்நிய தன்மையை நீக்குவதே மனிதனின் பரிபூரணத்தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, தாங்கள் அல்லாஹு தஆலாவை எங்கனம் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷைஅகளை அதாவது வஸ்துக்களை அல்லாஹுவை கொண்டு அறிந்தேன், ஹக்கை கொண்டே அறிந்தேன், மற்ற வஸ்துக்களை அல்லாஹுவை கொண்டே அறிந்தேன் என்று பதிலளித்தார்கள். எனவே கண்களுக்கெல்லாம் கண்ணாகிய ஞானக்கண் கொண்டு எதையும் பார்த்து அதிலிருந்து ஹக்கை வெளிப்படையாக காண்பவரே ஆரிஃப் எனும் மெய்ஞானி ஆவார். தௌஹீதே இலாஹியில்தான் மனிதனின் நஃப்ஸ் பரிபூரணத்துவம் பெறுகின்றது. அந்த ஒளியானது அகப்பார்வையிலிருந்து கைரியத் எனும் அந்நியத்தன்மையை போக்கி தன்னை ஹக்கில் அழியச் செய்து விடுகின்றது. அவரவர் திறமைக்கேற்ப ஞானம் பிறக்கின்றது. ஆலமே அர்வாகும் ஆலமே அஷ்பாகும் அல்லாஹுவின் ஜாத் எனும் கடலில் நீர்க்குமிழ்களை போன்றுள்ளன. இக்காட்சி பொருட்கள் அந்தரங்கத்தில் கடல் நீரை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹுவின் வலிமார்கள் அந்த நீர்க்குமிழிகள் என்னும் மண்டபத்தின் கீழ்மறைவில் இடம்பெற்றுள்ளனர். இவ்வாறே ஞானமுடையவர் ஒவ்வொருவரும் தத்தம் திறமைக்கேற்ப அல்லாஹுவின் முஹப்பத் என்னும் பானம் பருகி ஞான வாரிதியில் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களில் ஒரு சிலர் அந்த ஞான வாரிதியிலிருந்து கொஞ்சம் ஒரு வாய் மட்டும் குடித்து உண்மை அறிந்தவர்களாக உள்ளனர். இங்கனம் உள்ளம் தெளிந்தவர்கள் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நற்குண நன்னடத்தையில் சிறந்திருப்பார்கள். இந்த தகுதி தெளிந்தவர்களுக்கு உரியதாகும். மற்றும் சிலர் ஹக் எனும் கடலில் ஒரு கூஜா நிறைய குடித்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் ஹக்கானியத்தில் தன்னை மறந்தவர்களாக இருப்பார்கள். வெளிக்கோளம் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். இவர்கள் ஞான மதுவை அஸ்மாக்களை கொண்டும் தஜல்லியாத்தை கொண்டும் பரகிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பதவி அவுதாதுகளுக்கும் உரியதாகும். மேற்கூறப்பட்டவர்கள் முறையே ஒரு குவளை அளவும் ஒரு கூஜா அளவும் ஒரு பானை அளவும் பருகி மெய்ஞானத்தில் மூழ்கியிருப்பவர்களாவார்கள். குத்துபுமார்களுடைய நடைமுறையும் இவ்வகையில் முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பதால் தன்னைத்தான் அறிந்து கொள்கின்றார்கள், அதாவது தன்னைத்தான் இழந்து விடுகின்றார்கள். உன் அடையாளமே இன்னதென தெரியாமல் உன்னை அழித்து கொள்வாயாக. உன் ஜீவியத்தின் நிறம் மனம் கூட இல்லாது போகட்டும். ஹூ என்ற கடலில் நீ ஆழ்ந்து போ. அப்போது ஹூவை தவிர வேறெதுவும் உன்னில் இல்லாதிருக்கட்டும் என்றொரு பாடலின் கருத்தும் இருக்கின்றது.